எப்போதுமே நம்ம குக்கர்ல சமைக்கிறப்ப, குக்கருடைய கைப்பிடி அதாவது கீழ்ப்பகுதி, மேல் பகுதி 2மே நல்லா டைட்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சமைக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கைப்பிடி லூஸா இருந்தா, நம்ம சமைச்ச பொருட்கள குக்கர்லேருந்து கீழ இறக்குறப்ப, அந்த கீழ கொட்டலாம். இல்லன்னா நம்ம கையில வந்து அந்த சூடு படலாம். இந்த குக்கர் கைப்பிடிய எப்படி நம்ம டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, குக்கர் சர்வீஸ் மேன் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. சமையல் மேடையில ஏதாவது ஒரு கார்னர் பகுதி இருந்தா, அதையோ இல்ல டைனிங் டேபிள்ல இருக்கிற கார்னர் பகுதியில குக்கருடைய கீழ்ப்பகுதி முழுக்க அந்த முனையில இருக்கிற மாரி நல்லா பாத்திரத்த கீழ்ப்பகுதி கெட்டியா பிடிச்சுண்டு, ஸ்க்ரூ டிரைவரால நல்லா டைட் பண்ணீங்கன்னா, குக்கருடைய கைப்பிடி வந்து நல்லா டைட் ஆயிடும். நீங்க குக்கரையே மேடைக்கு மேல வச்சுட்டு இந்த ஹேண்டில டைட் பண்றப்ப, இந்த அளவுக்கு டைட் குடுக்காது. அதனால கண்டிப்பா எப்போதுமே கார்னர்ல வச்சுண்டு எப்பலாம் உங்களுக்கு ஹேண்டில் லூஸ் ஆகுதோ, அந்த டைம்ல இந்த மாரி டைட் பண்ணுங்க. இந்த மாரி சின்ன சின்ன சர்வீஸ்க்குலாம் நம்ம குக்கர கடைக்கு போய் சர்வீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.